கைஸ் இந்த உலகத்துல இஸ்லாம் வந்துட்டு வேகமாக பரவுறதுக்கு இவங்களும் ஒரு காரணம். அதாவது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல கொஞ்சம் பேரோட பேர் வந்திருக்குது. இவங்க யாரும் பொலிட்டீஷியன்ஸ் அல்ல. இவங்க கொஞ்சம் வேற மாதிரியான ஆட்கள். இவங்க வந்துட்டு எப்படின்னு சொன்னா அகாடமிக்ஸ், இன்டலெக்சுவல்ஸ். ஸோ கொஞ்சம் பாருங்க யார் யார் அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த. என்னன்னு சொன்னா கைஸ், அல்லாஹ் ஒரு மனுஷனை இழிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நாடிட்டால் அதை யாராலையுமே தடுக்க இயலா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். என்னன்னு சொன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணினது உண்டு, அவன் பிளான் பண்ணினது இன்னொண்டு. சோ அவன் நாடின ஒரு விஷயத்த தடுக்கிறதுக்கு இந்த மொத்த உலகமுமே ஒன்று சேர்ந்தாலும் வாய்ப்பே இல்ல. இந்த லிஸ்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் டாக்கின்ஸ். இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட், அதே மாதிரி ஏத்தியஸ்டும் கூட, ரைட்? ஸோ த காட் டெலூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக் கொண்டு எல்லாம் எழுதியிருக்கிறாரு. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக். இவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இன்டெலெக்சுவல்ஸ், ரைட்? ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மஹதி ஹசன். அவருடைய ஒரு இன்டர்வியூ வந்துட்டு கொடுத்திருந்தாரு, பார்த்தேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது கைஸ். மஹதி ஹசன் வெச்சி செஞ்சு அனுப்பியிருந்தாரு. இஸ்லாம் மேல அவ்வளோ ஒரு வைராக்கியம், ரைட்? ஸோ லிஸ்ட்ல ரெண்டாவது யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ் ஸ்டீவன் பிங்கர், ரைட்? ஸோ இவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட், அதே மாதிரி ஹார்வர்ட்ல வந்துட்டு ப்ரொஃபஸரா இருக்காரு. சோ லிஸ்ட்ல தேர்ட் யார் இருக்கா அப்படின்னு சொன்னா டேனியல் டெனட், அமெரிக்கன் பிலோசோபர் ஒருத்தர், ரைட்? சோ ஃபோர்த் பிளேஸ் நியூரோ சயின்டிஸ்ட் ஒருத்தர் சாம் ஹாரிஸ் அப்படின்னு சொல்லி. ஃபிஃப்த் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா லாரன்ஸ் க்ரூஸ், தியோரட்டிக்கல் பிசிக்ஸ் அண்ட் காஸ்மாலஜிஸ்ட், ரைட்? சோ இவங்க எல்லார்கிட்டயுமே பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கைஸ், இவங்க எல்லாருமே அகாடமிக்ஸ், அதே மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ். இந்த உலகத்துக்கு இவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸை விட இந்த உலகத்துக்கு இவங்களை எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் ஒரு தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாம் அப்படிங்கிறது பழமைவாதம், பெண்களுடைய உரிமை, அப்படியான பல விஷயங்களை மனிதன் இவங்களுடைய ஸ்பீச்சஸை பார்த்தா, இன்டர்வியூஸை பார்த்தா, டிபேட்ஸ் பார்த்தா இஸ்லாம் மேல ஒரு வெறுப்பு வர அளவுக்கு இஸ்லாத்தை பத்தின கருத்துக்களை தெரிவிக்கிறதன் இவங்களுடைய வேலையாக இருந்தது. ஸ்பீச்சஸும் சரி, இவங்க எழுதின புக்ஸும் சரி, இந்த முகங்கள் உலகத்துக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் அப்படிங்கிற பேருனால தெரியும் கைஸ். ஸோ இதுல நடந்திருக்கக்கூடிய அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுறாங்க. அது எங்க அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற இந்த ஆளோட ஐலாண்ட்ல வந்து இவங்க எல்லாருமே போயிட்டு டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க, அவரோட கான்ஃபரன்ஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு என்ன டிஸ்கஷன் பண்ணாங்கன்ற விஷயம் இன்னைக்கு மொத்த உலகத்துக்குமே தெரியும், ரைட்? ஸோ அப்ப இந்த ஆட்கள் எல்லாமே வந்துட்டு இஸ்லாத்தை மட்டும் இவங்க எதிர்த்து பேசல கைஸ். இதுல சிலவங்க கிறிஸ்டியானிட்டியுமே எதிர்த்து பேசினாங்க. ஆனா இவங்க யாருமே ஜுடாயிசம், அதாவது யூதர்களை பத்தியோ ஜாயனிசம் பத்தியோ எந்த மேடைகள்லயும் சரி, எந்த புக்ஸ்லயும் சரி இவங்க யாருமே பேசினதில்லை. இதுல சிலவங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க. அப்படி வந்தாலுமே கூட ஏத்தியஸ்ட், நாங்க மத நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு தான் இந்த உலகத்துக்கு முன்னாடி இவங்க அவங்கள அறிமுகப்படுத்தினாங்க. என்னன்னு சொன்னா இவங்களுக்கு பே பண்ணப்பட்டிருக்குது. அந்த ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன நடந்த அப்படிங்கிற விஷயம் மர்மமா இருக்குது கைஸ். அங்க போயிட்டு இருக்காங்க, அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது. போட்டோஸ் இப்ப ரிலீஸ் ஆகுது, அந்த ஃபைல்ஸ்லயும் கூட இவங்களோட நேம் மென்ஷன் ஆயிருக்குது. ஸோ இதுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கைஸ், இன்றைக்கு இஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல, மேற்கத்திய உலகுல இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி 400% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விசேஷமா சொல்ல போனா பப்ளிக் ஃபிகர்ஸ், ரைட்? இன்ஃப்ளூயன்சர்ஸ், செலிபிரிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய பேர் சமூகத்துல பேர் புகழ் பெற்றவங்க நிறைய பேர் இஸ்லாத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். ஸோ இந்த கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவங்க பலஸ்தீனுக்கு இவங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இஸ்ரேல வந்து தூக்கி பிடிச்சி பேசுவாங்க. ஜெனுசைடு, இனப்படுகொலையும் இவங்களுக்கு சர்வசாதாரணம். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு பே பண்ணப்பட்டிருக்குது. பல பில்லியன் டாலர்ஸ்ல இவங்க எல்லாருக்கும் பேமெண்ட்ஸ் போயிருக்குது அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வெளியாகி இருக்குது. ஸோ சிஸ்டம் இதை ஏதோ ஒரு நோக்கத்துக்காகவே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாலுமே கூட இந்த உலகம் வந்துட்டு இவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ள போகுது அப்படின்னு சொன்னாங்க கைஸ். இவங்க இஸ்லாத்தை கிரிட்டிக்ஸ் பண்ணாங்க, எதிர்த்தாங்க, விமர்சித்தாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஃபைல்ல இவங்களோட பேர் வந்துச்சு. இவங்க மொத்த பேருமே அவனோட கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. ஸோ இப்ப யாருக்காக இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க? மக்கள் இவங்க கிட்ட இருந்து இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை
எதிர்த்தாங்க. இல்ல இஸ்லாம் தப்பான மார்க்கம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த மொத்த பேருமே அடடடடா! இவங்க மொத்த பேரும் சேர்ந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கிட்ட காசு வாங்கிட்டு தான் ஐயா இவன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அப்ப இஸ்லாம் வந்துட்டு தீவிரவாதத்த, பழமைவாதத்த வந்து போதிக்கல. பெண்களுக்கு வந்து உரிமை குடுக்குது. அப்படி எதுவுமே இல்ல. நாங்க கொஞ்சம் தேடி பார்க்கணும். என்னன்னு சொன்னா, இதுக்கு புறம் இவங்களால போயிட்டு பப்ளிக் ஸ்பீச்சஸ் எதுவும் குடுக்க முடியாது. இஸ்லாம் தீவிரவாதம் அப்படின்னு சொன்னா. குடுத்தாங்கன்னு சொன்னா, கால்ல இருக்கிறது மூஞ்சிக்கு வரும். அதுதான் நடக்கும். ஸோ இவங்களுக்கு எந்த ஸ்டேஜுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுல சிலவங்க ஹார்வர்ட்ல, ஆக்ஸ்ஃபோர்ட்ல எல்லாம் ப்ரொஃபஸரா கூட இருக்காங்க. ஸோ எல்லாம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது அல்லாஹு ஆலம் காய்ஸ். ஸோ குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது. வமக்கரு வமக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். They plotted and Allah also planned. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றை பிளான் பண்ணினாங்க. இஸ்லாத்தை எப்படியாச்சும் குழி தோண்டி புதைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலா அல்லாஹ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். இவங்களுடைய முகத்திரைய கிழிச்சிட்டான். இந்த உலகம் பார்த்திருச்சு எங்க இருந்து இதெல்லாம் கிளம்பி வருகுது. உமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட விட்டு வைக்காம அந்த ஐலாண்ட கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எல்லாத்துலயுமே இவங்க இஸ்லாத்தை மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் கைஸ், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஃபைனலா சொல்றதுக்கு இருக்கிறது, முஸ்லீம்கள் நாங்க இஸ்லாத்துக்கு செய்யற ஒரு பங்கு அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரியான நிறைய பேரு கிளம்பி வந்து அவங்களோட டைமையும் அவங்களோட திறமையையும் அவங்களோட மணியையும் வெல்த்தையும் ஸ்பெண்ட் பண்ணி இஸ்லாத்தை எதிர்க்கிறன்ற பேர்ல ஏதோ ஒன்று பண்றாங்க. பலஸ்தீன்லயும் அதே தான் பண்றாங்க. ஆனா இஸ்லாத்தோட வளர்ச்சிக்கு எந்த குறையுமே இல்லை. மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. They can divert the people, but they can't stop what the people think. சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் பொக்கிஷமாக வழங்கி இருக்கிறான். அதை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது காய்ஸ். இந்த நியூஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தோஷமான மெசேஜ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். கமெண்ட் பாய் SL யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.